புத்தகம் வாசிப்பதற்கு முன்பாக அதனை பற்றி அறிந்து கொள்வது மிக முக்கியம் அல்லவா? அதுவும் வரலாற்று சான்றுகளோடு ஒரு புத்தகத்தை பற்றி முன்னுரை கொடுக்கப்படும் பொழுது அது இன்னும் சிறப்பு. இன்று அப்படிப்பட்ட ஒரு முன்னுரையை தான் நாம் காணப்போகிறோம். அருமையானவர்களே, இன்று முதல் நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28 அதிகாரங்களை மட்டுமே கொண்டதாயிருந்தாலும் இது மிகவும் முக்கியமான ஒரு புத்தகமாகும். சொல்லப்போனால் ஆதியாகமம் மற்றும் மத்தேயு வேத புத்தகத்தின் 2 முக்கிய தூண்கள் என்று சொல்லலாம். புதிய ஏற்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளவும் அதன் மதிப்பை உணரவும் சுமார் 400 ஆண்டு கால இடைவெளியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தைச் சேர்ந்த நெகேமியா மற்றும் மல்கியாவிற்கு பிறகு பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இடைப்பட்ட காலமாகும். மல்கியா தீர்க்கதரிசி பேசி முடித்த பிறகு வானம் அமைதியானது. 400 ஆண்டுகளாக கடவுளிடத்திலிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. ஒரு வகையில் கடவுளின் வானொலி தனது ஒலிபரப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது என்று சொல்லலாம். பின் ஒரு நாள் எருசலேம் தேவாலயத்தின் பலிபீடத்திற்கு முன்பாக சகரியா என்ற ஆசாரியன் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய தூதன் தோன்றினான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வர இருந்த யோவான் ஸ்நானகனின் பிறப்பு குறித்த அறிவிப்பை அந்த தூதன் கொடுத்தான். மத்தேயு நற்செய்தி நூலிலே யோவான் ஸ்நானகன் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாம் பார்ப்போம். வேத வசனங்களின்படி இது ஒரு மௌனமான காலம் என்றாலும் இந்த 400 ஆண்டுகளிலே பல பெரிய மாற்றங்கள் நடந்திருந்தன. யூத மக்களின் வரலாற்றிலே இது ஒரு பரபரப்பான, அதே சமயம் பல வழிகளிலே ஒரு துயரமான காலமாயும் இருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் யூத தேசத்தின் உள்நாட்டு சூழல் ஒரு முழுமையான மாற்றத்தை சந்தித்தது. புதிய கலாச்சாரம், புதிய நடைமுறைகள் மற்றும் முன் அறியப்படாத பல புதிய அமைப்புகள் இக்காலத்திலே உருவெடுத்தன. இவற்றிலே பல புதிய விஷயங்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் உலக வரலாறு மிக பெரிய வேகத்தில் முன்னேறியது. கவனியங்கள், பழைய ஏற்பாடு முடியும் பொழுது மேதிய பெர்சிய பேரரசு உலகை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது எகிப்தும் ஒரு வலிமையான நாடாக இருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 2 நாடுகளும் தங்கள் செல்வாக்கை இழந்து விட்டன. உலக அதிகாரம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்தது. அதாவது ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கும் மேதிய பெர்சியாவிலிருந்து கிரேக்கத்திற்கும் மாறியது. புதிய ஏற்பாடு தொடங்கும் பொழுது ரோமாபுரி ஒரு புதிய வல்லரசாக உலகை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இந்த பெரும் மாற்றத்தை சுருக்கமாக புரிந்து கொள்ள சில முக்கியமான ஆண்டுகளை நாம் பார்க்க வேண்டும். வரலாற்று ஆசிரியர்களிடையே தேதிகள் குறித்து சிறு கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் இது கிட்டத்தட்ட அந்த ஆண்டுகளிலே நடந்தது என்று நாம் சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு முன் 480ஆம் ஆண்டிலே தெர்மோபைலின் என்ற இடத்திலே நடைபெற்ற யுத்தத்தில் முதலாவது பெர்சிய அரசனான அகாஸ்வேரு கிரேக்கர்களுக்கு எதிராக வெற்றி பெற்றான். ஆனால் சனாமிஸ் என்ற இடத்திலே நடைபெற்ற யுத்தத்திலே அவன் தோற்று போனான். அப்பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு பெரிய புயலினால் தான் அவன் அந்த தோல்வியை அடைந்தான் என்று சொல்லலாம். இதுதான் கிழக்கத்திய நாடு உலக வல்லரசாக இருந்ததின் கடைசி காலம். கிறிஸ்துவுக்கு முன் 333ஆம் ஆண்டில் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த ஆட்டுக்கடா மேற்கே கிரேக்க நாட்டில் உருவானது. இதுதான் மகா அலெக்சாண்டர். பெரிய கொம்பை உடைய ஆட்டுக்கடா இவர்தான். இசூஸ் என்ற இடத்திலே மகா அலெக்சாண்டர் கிரேக்க படைகளை ஒன்றாக திரட்டி பெர்சியர்களை தோற்கடித்தார். கிறிஸ்துவுக்கு முன் 332ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் எருசலேமிற்கு வந்தார். அவரை குறித்து தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. எனவே அவர் எருசலேமை அழிக்காமல் சென்று விட்டார். அவர் அழிக்காமல் விட்டு சென்ற ஒரு சில நகரங்களில் எருசலேமும் ஒன்று என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவுக்கு முன் 323ஆம் ஆண்டில் பெர்சிய தேசத்தில் இருந்த காலத்தில் மகா அலெக்சாண்டர் மரித்து போனார். அந்த காலகட்டத்தில் தான் அலெக்சாண்டர் தனது அரசின் தலைமையகத்தை இங்கே மாற்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். அவர் மரித்த பிறகு கிழக்கு மற்றும் மேற்கு உலக ராஜ்யங்களை அவருடைய படை தளபதிகள் 4 பேர் தங்களுக்குள்ளாக பங்கிட்டு கொண்டார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 320ஆம் ஆண்டிலே தாலமி சோத்தர் என்பவரால் யூதேயா எகிப்தோடு இணைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 312ஆம் ஆண்டிலே செல்யூசைட் என்ற ராஜ்யத்தை செலூக்கஸ் என்பவன் நிறுவினான். இதுதான் சிரியா என்று பின்னர் அழைக்கப்பட்டது. இவன் யூதேயாவை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்தான்.
எனவே எகிப்திற்கும் சீரியாவிற்கும் இடையிலே யூதேயா ஒரு சிறிய நடுநிலையான நாடாக இருந்தது. இதை இடைப்படு நாடு என்று சொல்வார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 203ஆம் ஆண்டிலே அந்தியோகஸ் என்பவன் எருசலேமை எடுத்துக்கொண்டான். எனவே யூதேயா சீரிய தேசத்திற்கு கீழே வந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 170ஆம் ஆண்டிலே அந்தியோகஸ் எபிபேனஸ் என்பவன் எருசலேமை கைப்பற்றி தேவாலயத்தை மாசுபடுத்தினான். இவனை குறித்து தான் தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தில் சின்ன கொம்பு என்று கூறப்பட்டிருக்கிறது. யூதேயா சரித்திரத்தின் நீரோ என்றும் இவன் அழைக்கப்படுகிறான். கிறிஸ்துவுக்கு முன் 166ஆம் ஆண்டிலே யூதாவிலே ஆசாரியனாயிருந்த மத்தாத்தியாஸ் என்பவன் சீரிய தேசத்திற்கு எதிராக ஒரு கலகத்தை தூண்டிவிட்டான். இதுதான் மக்கபேயர்களின் காலங்களுக்கான ஆரம்பம். இந்த காலகட்டத்தில் தான் இஸ்ரவேல் தேசம் அதிகமான வேதனைகளை அனுபவித்தது என்று சொல்லலாம். இந்த காலத்தை தவிர வேறு எந்த காலத்திலும் அவர்கள் இந்த அளவு வீரமாக செயல்படவில்லை. யூதாஸ் மக்கபேயன் இந்த கலகத்தை முன்னின்று நடத்தினான். இவன் பெயரின் பொருள் சுத்தியல் என்பதாகும். சரி, கிறிஸ்துவுக்கு முன் 63ஆம் ஆண்டிலே ரோம சக்கரவர்த்தியான பாம்பே என்பவன் எருசலேமை கைப்பற்றினான். அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் மற்றும் ஒரு புதிய உலக வல்லரசின் ஆட்சியின் கீழே வந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்திலேயும் புதிய ஏற்பாட்டு காலம் முழுவதிலேயும் இஸ்ரவேல் தேசம் ரோம ஆட்சியின் கீழே தான் இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 40ஆம் ஆண்டிலே ரோம சக்கரவர்த்தி யூதேயா பகுதிக்கு ஏரோதை அரசனாக்கினான். இவனையும் இவனுடைய குடும்பத்தார் போலவும் கொடூரமான மனிதர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். இவர்கள் சட்ட விரோத செயல்களை செய்யும் எந்த கூட்டத்தை விடவும் மிக கொடுமையானவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 37ஆம் ஆண்டிலே கடைசி ஆசாரிய அரசனான மக்கபேயரின் தலைவனான அல்டிகானஸ் என்பவனை ஏரோது கொலை செய்து எருசலேமையும் கைப்பற்றினான். கிறிஸ்துவுக்கு முன் 31ஆம் ஆண்டிலே அகஸ்து என்பவன் ரோம சக்கரவர்த்தியானான். ரோம சக்கரவர்த்தியை ராயன் என்று கூறுவார்கள். இவனைத்தான் அகஸ்து ராயன் என்று லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன் 19ஆம் ஆண்டிலே ஏரோதியனின் கோவில் என்ற கட்டிடப்பணி ஆரம்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலேயும் அந்த கட்டிடப்பணி நடைபெற்று கொண்டுதான் இருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலமெல்லாம் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் ஆண்டிலே இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பாலனாக பிறந்தார். புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் யூதேயா மக்களின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட அனுபவங்கள் அவர்களுடைய உள்ளான வாழ்க்கை முறைகளிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தின. யூத மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் எடுத்து செல்லப்பட்ட பின் கர்த்தருடைய கட்டளைப்படி விக்கிரக வணக்கத்திலிருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் மனம் திரும்ப முயற்சித்தார்கள். ஆனால் கற்பனைகளே அவர்களுக்கு ஒரு விக்கிரகமாகிவிட்டது. அனுதின பேச்சு வழக்கிலே எபிரேய மொழி மறையத் தொடங்கியது. அரமேயிக் மொழி வழக்கத்திற்கு வந்தது. என்றாலும் ஜெப ஆலயங்களில் மட்டும் எபிரேய மொழி பயன்படுத்தப்பட்டு வந்தது. பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு பின்னர் தான் ஜெப ஆலயங்கள் ஏற்படுத்தப்பட்டன. யூதேயாவிலும் உலகத்தின் மற்ற பகுதிகளிலேயும் அவருடைய வாழ்க்கையின் மையமாக இந்த ஜெப ஆலயங்கள் விளங்க ஆரம்பித்தன. யூதர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் ஜெப ஆலயங்களை அவர்கள் நிறுவினார்கள். சுமார் 10 யூதர்கள் எந்த ஒரு இடத்திலே வாழ்ந்தாலும் சரி, அங்கே ஒரு ஜெப ஆலயத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்படாத சில குழுக்கள் யூத மக்கள் மத்தியிலே இந்த காலகட்டத்தில் தான் இருந்தன. அவர்களை பற்றிய காரியங்களை சற்று அறிந்து கொள்வோம். முதலாவதாக பரிசேயர்கள். இவர்கள்தான் மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு பெற்ற ஒரு முக்கிய பிரிவினர். இவர்கள் எப்படி உருவானார்கள்? யூதர்களின் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை அந்நிய நாடுகளின் ஆதிக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்காக இவர்கள் உருவானார்கள். அந்த காலங்களிலே குறிப்பாக கிரேக்க ஆதிக்கத்திலிருந்து அதை பாதுகாக்க இவர்கள் உருவானார்கள். மேலும் இவர்கள் பழைய ஏற்பாட்டு சட்டங்களை, அதாவது நியாயப்பிரமாணத்தை மிக தீவிரமாகவும் துல்லியமாகவும் கடைபிடிக்க வேண்டும் என்று நம்பினார்கள். அடுத்து இவர்கள் தீவிர தேசப்பற்று கொண்டவர்கள். தாவீது ராஜாவின் வம்சத்தைச் சேர்ந்த ஒரு ஆட்சியாளர் மீண்டும் அரியணை ஏறி யூத ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். மொத்தத்தில் சுருக்கமாக சொன்னால் இவர்கள் மத ரீதியாக மிகவும் பழமைவாதிகள், அரசியல் ரீதியாக தீவிர வலதுசாரிகள் என்று சொல்லலாம். இரண்டாவது குழு சதுசேயர்கள். இவர்கள் பாரம்பரியத்திலிருந்து விடுபட விரும்பிய செல்வந்தர்கள். இவர்கள் சமூக அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த அமைப்பு இந்த காலத்திலே வாழும் சிலரை உங்களுக்கு ஒருவேளை ஞாபகப்படுத்தலாம்.
இந்த பணக்கார குடும்பங்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாய் இருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இவர்கள் மேஜையிலிருந்து கீழே விழும் சிறு துண்டுகளை மற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் செல்வத்தை கொடுக்க முன் வரவில்லை. தேவனுக்கு அடுத்த காரியங்களை பொறுத்தமட்டிலேயும் உறுதியான சட்ட திட்டங்களை இவர்கள் கடைபிடிக்கவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அவர்கள் புறக்கணித்தார்கள். எனவே இவர்கள் பரிசேயர்களுக்கு எதிரானவர்களாக இருந்தார்கள். சதுசேயர்கள் கிரேக்க எப்பிக்கூரியரை போல இருந்தார்கள். இவர்களின் தத்துவம் என்ன தெரியுமா? உண்போம், குடிப்போம், மன மகிழ்ச்சியாக இருப்போம், ஏனென்றால் நாளை மரிப்போம். இதுதான் அவர்கள் தத்துவம். சதுசேயர்களை பற்றி நமக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கலாம். உண்மையில் அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி எடுத்தார்கள். தங்கள் உடல் பசியை திருப்திப்படுத்துவதன் மூலமாக அவற்றை வெல்ல முடியும் என்று நினைத்தார்கள். எனவே எந்த கட்டுப்பாடும் மற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் சரீரத்திற்கு இனி கவனம் தேவையில்லை என்றும் அவர்கள் நினைத்தார்கள். இந்த காலங்களிலேயும் அநேகர் இதே தத்துவம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். கடந்த காலத்திலே இந்த தத்துவம் வேலை செய்யவில்லை, எனவே இன்றும் அது வேலை செய்யாது. சரி, மூன்றாவதாக வேதபாரகர்கள். இவர்கள் எஸ்ராவின் காலத்திலிருந்தே தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மிகவும் கூர்ந்து படித்தவர்கள். இவர்கள் மயிரிழையை பிரித்து படிப்பது போல மிக கவனமாக நியாயப்பிரமாணத்தை படித்தவர்கள். நியாயப்பிரமாணத்தின் பொருளையோ கருத்தையோ புரிந்து கொள்ளாமல் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளுக்கு மட்டுமே மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். நட்சத்திரத்தை பார்த்து இயேசு பாலகனை தரிசிக்க வந்த சாஸ்திரிகள் ஏரோதை சந்தித்த பொழுது ஏரோது இந்த வேதபாரகர்களைத்தான் அழைத்து இயேசு எங்கே பிறப்பார் என்று கேட்டான். உடனே அவர்கள் இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்று தெளிவாய் சொன்னார்கள். இவ்வளவு தெளிவாய் அறிந்திருந்தவர்கள் உடனடியாக ஒட்டகத்தின் மேலே ஏறி பெத்லகேமிற்கு அவரை பார்க்க செல்வார்களா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை பற்றிய எந்த விருப்பமும் அவர்களுக்கு இல்லை. நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்களை படிப்பதிலே மட்டும்தான் அவருடைய கவனம் எல்லாம் இருந்தது. வேத புத்தகத்தை கற்றுக்கொண்டு அதை குறித்த அறிவோடு மட்டுமே வாழ்வதிலே ஒரு ஆபத்து இருக்கிறது. பிரியமானவர்களே, உண்மையாகவே கருத்தோடு நீங்கள் வேத வசனங்களை படித்தால் வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். முறையாக வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது வேதத்தின் அடிப்படை உண்மைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே சமயம் வேத வசனம் நம்முடைய இருதயத்தின் பொக்கிஷமாக மாறாமலும் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினர் தான் இந்த வேத பாரகர். அருமையான சகோதரனே, சகோதரியே, வேத புத்தகத்தை ஆழமாக படித்து தகவல்களையும் அறிவையும் மட்டும் பெற்றுக்கொண்டு அவற்றை நம் அன்றாட வாழ்க்கையிலே செயல்படுத்த தவறிவிடும் அபாயம் இருக்கிறது. வேதாமத்தின் அடிப்படை உண்மைகளையும் அதில் உள்ள இறையியல் தத்துவங்களையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதே வேளையிலே கடவுளுடைய வார்த்தை நம் இருதயத்தை ஆட்கொள்ள நாம் அனுமதிக்காமல் இருந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. அக்காலத்து வேதபாரகர்கள் இந்த வகையில் தான் இருந்தார்கள். இந்த நாட்களிலேயும் மிகவும் கடினமான உள்ளம் கொண்டவர்கள் சிலர் அடிப்படைவாதிகள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் ஒரு சிறிய கருத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு மனிதனையே சிதைக்க துணிவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வது என்பது மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் அதைவிட முக்கியமானது அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்பதும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதும் முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாய் வாசித்தும் கேட்டும் வருகிறீர்கள்? இந்த வேத பகுதிகள் என் வாழ்க்கையிலே இந்த காரியங்களை மாற்றும்படியாய் செய்திருக்கிறது என்று உங்களால் திட்டமாய் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடையிலே உருவான 4வது குழுவினர் தான் ஏரோதியர்கள். இவர்களை அரசியல் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லலாம். தொடர்ந்து ஏரோதை அரியணையிலே வைத்திருப்பதே இவருடைய முக்கிய நோக்கம். ஏனென்றால் அவர்கள் கட்சி ஆட்சியிலே இருக்க வேண்டும், அதுதான் இவர்களுக்கு முக்கியம். தேவனிடத்திலிருந்து இந்த இடைப்பட்ட காலத்திலே எந்த வெளிப்பாடும் இல்லை என்றாலும் பல மனிதர்கள் அநேக காரியங்களை எழுத ஆரம்பித்தார்கள். எகிப்து தேசத்திலே அலெக்சாண்டரியா பட்டணத்திலே பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. இது கிறிஸ்துவுக்கு முன் 285வது ஆண்டு முதல் 247வது ஆண்டு வரை நடைபெற்றது. ஒரு குறிப்பின்படி ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 6 பேராக இணைந்து இந்த மொழிபெயர்ப்பை செய்தார்கள். இதுதான் செப்துவகிந்தா என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் 70 என்பதாகும். இந்த மொழிபெயர்ப்பைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த மொழிபெயர்ப்பைத்தான் மேற்கோள் காட்டினார். தள்ளுபடி ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகிற வேதத்தின் பகுதிகளும் இந்த இடைப்பட்ட காலத்திலே தான் எழுதப்பட்டன.
ஆவியானவரின் தூண்டுதலினாலே எழுதப்பட்டது என்பதற்கான அறிகுறியே இல்லாத 14 புத்தகங்கள் இப்படி உருவாயின. அவற்றிலே 2 சொல்லுகிறேன். ஒன்று சாலமோனின் பாடல்கள், மற்றொன்று ஏனோக்கின் புத்தகம். பழைய ஏற்பாட்டிலே வருகிற மனிதர்களுடைய பெயர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் அதை எழுதினார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் தேவன் அமைதியாக இருந்தார் என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தேவன் உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. யூத மக்கள், கிரேக்க கலாச்சாரம், ரோம சாம்ராஜ்யம், அந்த பகுதியிலே வாழ்ந்த கிழக்கத்திய மக்கள் கூட்டம் அனைவரையும் இரட்சகரின் வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இதை குறித்து தான் காலம் நிறைவேறின போது என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியர் 4:5 எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற 4 சுவிசேஷங்களும் அந்த காலகட்டத்திலே உலகத்தில் வாழ்ந்த 4 முக்கியமான மக்கள் கூட்டத்தை மனதிலே கொண்டுதான் எழுதப்பட்டது. கவனிங்கள், முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம். இது இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்காக எழுதப்பட்டது. இது முதலாவது எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. குறிப்பாக யூத மக்களிலே சமயம் தொடர்பான காரியங்களிலே ஈடுபாடு உள்ள மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம். இது ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. ரோமர்கள் செயல் வீரர்களாக காணப்பட்டார்கள். அரசாங்கம், சட்டம், கட்டளை முதலியவை தான் உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இன்றும் உலகத்தை கட்டுப்படுத்த அரசாங்கமும் சட்டமும் தான் முக்கியமானது என்று நினைக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். உலகத்திற்கு சட்டங்களும் கட்டளைகளும் தேவைதான். ஆனால் இவற்றினால் மட்டுமே உலகத்தை ஆள முடியாது என்பதை வெகு சீக்கிரமே ரோமர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த உலகம் கற்பனைகளையும் கட்டளைகளையும் விசுவாசிக்கும் ஒருவரையும், பாவத்திற்கான மன்னிப்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் கொடுக்கும் ஒருவரையும் அறிந்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. மார்க்கு நற்செய்தி ரோமர்களுக்கு முன்வைக்கும் இயேசு இவர்தான். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம். இது சிந்தனைவாதிகளான கிரேக்க மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. நான்காவதாக யோவான் எழுதின சுவிசேஷம். நேரடியாக இது விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. ஆனால் மறைமுகமாக கிழக்கத்திய நாடுகளுக்காக எழுதப்பட்டது. விடுதலை வேண்டும் என்று கூக்குரலிட்டு கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தார்கள். விடுதலை வீரர் ஒருவர் வேண்டும் என்று தேடும் கூட்டம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது. ஆன்மீக மனிதனுக்கு தேவை கிறிஸ்துதான், மதம் அல்ல. வலிமை மிக்க மனிதனுக்கு தன்னை காப்பாற்றும் வலிமை மிக்க ஒரு இரட்சகர் தான் தேவை. சிந்தனையாளனுக்கு தனது மனம் மற்றும் ஆன்மீக தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் ஒருவர் தேவை. பரிதாபகரமான மனிதனுக்கு தன்னை காப்பாற்றுகிறவர் மட்டுமல்ல, தேவனுக்காக வாழும் வகையில் தன்னை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு இரட்சகர் தேவை. மனிதனுடைய இப்படிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏனென்றால் அவரே மனிதனுடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். பற்பல விதமான பாவ பாரங்களோடு உள்ளத்தில் வேதனைகளோடு இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பாரத்தை சுமந்து அவர்களை விடுதலை செய்யும் இரட்சகராக இயேசு இருக்கிறார். எனவேதான் அவர் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மத்தேயு 11:28 வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வரி வசூலிப்பதை தனது பணியாக கொண்டிருந்தவர் தான் மத்தேயு. இவர் இயேசுவின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சீஷரானார். இவர் எழுதினதுதான் மத்தேயு சுவிசேஷம். மத்தேயு தனது அழைப்பை குறித்து மத்தேயு 9:9 எழுதியிருக்கிறார். இயேசுவின் சீடராய் இருந்த மத்தேயு ஆவிக்குரிய காரியங்களை குறித்த வாஞ்சை உள்ள இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்காக இதை எபிரேய மொழியிலே எழுதினார் என்று புப்பேஸ் கூறுகிறார். கிறிஸ்துவுக்கு பின் 260 முதல் 339 வரை வாழ்ந்த திருச்சபை வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படும் இசுபியஸ் என்பவர் இதை உறுதிப்படுத்துகிறார். மேலும் ஆதி திருச்சபை தந்தைகள் இதை ஆமோதிக்கிறார்கள். கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்காக தேவன் இந்த முழு தேசத்தையும், அதாவது இஸ்ரவேல் தேசத்தை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தராய் இயேசுவே ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று யோவான் 4:22 கூறியது போல அவர் இந்த தேசத்திலிருந்தே வந்தார். ஒரு புகழ்பெற்ற ஜெர்மன் வரலாற்று ஆசிரியர் இதை பற்றி சொல்லும் பொழுது, தேவன் இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து இரட்சகர் வருவதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அதே சமயம் புறஜாதிகள், அதாவது யூதர் அல்லாதவர்கள் வழிதவறி போய் ரட்சிப்பு தேவைப்படும் நிலையிலே இருந்ததால்
அவர்களையும் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் ஆயத்தப்படுத்தினார் என்று கூறியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வேத புத்தகத்தின் ஒரு முக்கியமான திறவுகோலாகும். ஏனென்றால் இது பழைய ஏற்பாட்டிற்குள்ளே பின்னோக்கி சென்று மற்ற எந்த புத்தகத்தையும் விட அதிகப்படியான பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை தொகுத்து கொடுக்கிறது. இது யூதர்களுக்காக முதலிலே எழுதப்பட்டதால் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இது மற்ற சுவிசேஷங்களை விட புதிய ஏற்பாட்டிற்குள்ளும் ஆழமாக செல்கிறது. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். மற்ற நற்செய்தி ஆசிரியர்கள் யாரும் திருச்சபை என்ற பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை. ஆனால் மத்தேயு அதை பற்றி எழுதியிருக்கிறார். கவனியுங்கள், மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிரெஞ்சு சிந்தனையாளரும் நாத்திகவாதியுமான ரேனன் என்பவர் இந்த சுசேஷத்தை பற்றி இவ்வாறு கூறியிருக்கிறார். கிறிஸ்தவ உலகிலேயே மிக முக்கியமான புத்தகம் இதுதான். இதுவரை எழுதப்பட்ட புத்தகங்களிலே இதுதான் மிக மேலானது. ஒரு நாத்திகவாதியிடமிருந்து இத்தகைய வார்த்தைகள் வருவது உண்மையிலேயே ஆச்சரியமானதுதான். மனம் மாறிய ஒரு வரி வசூலிப்பவரான மத்தேயு இஸ்ரவேல் மக்களுக்காக இந்த சுசேஷத்தை எழுத தூய ஆவியானவரால் தெரிந்தெடுக்கப்பட்டார். மத்தேயு நற்செய்தி நூல் கடவுளின் திட்டத்தை தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. பரலோக ராஜ்யம் என்ற பதம் இந்த சுசேஷத்திற்கே உரிய ஒரு தனித்துவமான சொல். இது மத்தேயு நற்செய்தி நூலில் 32 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ராஜ்யம் என்ற சொல் மட்டும் 50 முறை இடம்பெற்றிருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் என்ற சொற்றொடரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுசேஷத்தையும் முழு வேதாமத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இது மிக மிக முக்கியமானது. நாம் திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இறை அரசும் திருச்சபையும். இது இரண்டும் ஒன்று அல்ல என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை இரண்டும் ஒரே காரியத்தை குறித்தும் சொல்லவில்லை. திருச்சபை என்பது அந்த ராஜ்யத்திற்குள்ளே ஒரு பகுதியாக இருக்கிறதை தவிர இவை இரண்டும் வெவ்வேறானவை. உதாரணம் என்று சொல்கிறேன், கவனியுங்கள். திருச்சி பட்டணம் என்பது தமிழ்நாட்டிலே இருந்தாலும் அது தமிழ்நாடு அல்ல. திருச்சி இந்தியாவிலே இருந்தாலும் அது இந்தியா அல்ல. தமிழ்நாட்டின் ஒரு பகுதி, இந்திய தேசத்தின் ஒரு பகுதி மட்டும்தான். அதுவே தேசமாகாது. அதே போலத்தான் சபை என்பது ராஜ்யத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அது இந்த உலகத்தில் காணப்படும் பரலோகத்தின் அரசாட்சி என்று சொல்லலாம். இந்த ராஜ்யத்தில் தான் திருச்சபை இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது பூமியிலே பரலோகத்தின் ஆளுகை. இந்த சுசேஷம் யாருக்காக எழுதப்பட்டதோ அந்த யூதர்கள் இதை புரிந்திருப்பார்கள். இந்த சுசேஷம் எழுதப்பட்ட நோக்கம் யூதர்களுக்கு இதை புரிய வைப்பதுதான். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களின் மொத்த உருவமே இந்த செய்தி என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதாவது பரலோகத்திலிருந்து ஒரு ராஜா பூமிக்கு வந்து பரலோகத்தின் தரநிலைகளை கொண்ட ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே அவர் ஏற்படுத்துவார் என்பதை அந்த எதிர்பார்ப்பு. பரலோக ராஜ்யம் என்ற இந்த சொல் அவர்களுக்கு புதியது அல்ல. ஏனென்றால் தானியேல் 2 அதிகாரம் 44 வசனம், 7 அதிகாரம் 14 வசனம் மற்றும் 27 ஆகிய வசனங்களிலே இதை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது இந்த சுசேஷத்தின் முக்கிய கருப்பொருள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த பூமியிலே அந்த ராஜ்யத்தை நிறுவப் போகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். இதில் ராஜ்யம் என்பதே அனைத்தையும் விட முக்கியமானது. மத்தேயு எழுதின சுசேஷத்திலே இந்த ராஜ்யத்தை பற்றிய 3 முக்கியமான நீண்ட உரையாடல்கள் அல்லது போதனைகள் இருக்கின்றன. முதலாவதாக மலை பிரசங்கம். மத்தேயு கூறும் ராஜ்யத்திற்கான சட்டத்திட்டங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த நாளில் என்ன செயல்படுத்தப்படும் என்பதன் ஒரு பகுதி பட்டியல் மட்டும்தான் இது. இரண்டாவதாக மர்ம ஓமைகள், அதாவது எளிதில் புரிந்து கொள்ள முடியாத சில ஓமைகள். இதை மத்தேயு 13 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இவை எல்லாமே ராஜ்யத்தை குறித்தது தான். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் என்பது விதை விதைக்கிறவனை போலவும் கடுகு விதையை போலும் இருக்கிறது என்று பல உதாரணங்களை சொல்லுகிறார். மூன்றாவதாக ஒலிவமலை செய்தி. இதுவும் பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசுகிறது. இந்த பகுதி சற்று முன்னேறி சென்று இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து தனது ஆட்சியை பூமியிலே அமைப்பதை பற்றியும் பேசுகிறது. பரலோக ராஜ்யம் என்ற சொல் மத்தேயு சுசேஷத்தில் படிப்படியாக வளரும் ஒரு கருத்தாகும். இதை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். மத்தேயு சுசேஷத்திலே ஒரு தெளிவான நகர்வு அல்லது ஓட்டம் அல்லது இயக்கம் இருக்கிறது. அதை நாம் தவற விட்டு விட்டால் இந்த சுசேஷத்தின் முழு நோக்கத்தையுமே நாம் தவற விட்டு விடுவோம். இது ஒரு நெடுஞ்சாலையிலே
நாம் திரும்ப வேண்டிய பாதையை தவற விடுவதைப் போல. அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த திருப்பத்தை தவறவிட்டால் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். அதே போல மத்தேயு சுவிசேஷத்தில் உள்ள பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த நகர்வை அல்லது இயக்கத்தை நாம் கவனிக்க தவறினால் மிக முக்கியமான ஒன்றை நாம் இழந்து விடுவோம். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த சத்தியத்தை தொடர்ந்து எங்களோடு கேட்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். புதிதாக பலர் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள கவனமாய் கேட்க தூய ஆவியானோர் துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். கேட்கும் சத்தியங்களுக்கு கீழ்ப்படியவும் பூரணமாய் விசுவாசிக்கவும் தொடர்ந்து நீர் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சரி நேயர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எவ்வாறு பிரிக்கலாம் என்ற அட்டவணை எங்களிடத்திலே உண்டு. எங்களோடு தொடர்பு உண்டு, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். பழைய ஏற்பாடு முடியும் போது எந்த பேரரசு உலகை ஆண்டு கொண்டிருந்தது? பழைய ஏற்பாடு முடியும் போது எந்த பேரரசு உலகை ஆண்டு கொண்டிருந்தது? ஆப்ஷன் ஏ மேதிய பெர்சிய பேரரசு, ஆப்ஷன் பி ரோம பேரரசு, ஆப்ஷன் சி பாபிலோனிய பேரரசு. இன்றைய நாளிலும் தேவன் மத்தேயு புத்தகம் எழுதப்பட்டதற்கு முந்தைய காலம், மத்தேயு எழுதப்பட்ட காலம், அந்த நேரத்தில் மக்கள் எந்த மனநிலையில் இருந்தார்கள் என்பதை நாம் தியானிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையினை செய்தார். இந்த நாளிலும் நாம் தியானித்தது போல வசனங்களை நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை புரிவாராக. வேத வசனங்கள் இருதயத்தில் இருப்பதுதான் முக்கியம், மூளையில் இருப்பது அல்ல. எத்தனை வசனங்கள் மனப்பாடம் பண்ணினாலும் அது நம்முடைய வாழ்விலே கிரியை செய்யாவிட்டால், நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் அது நிச்சயமாக வீண்தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3.